In this session, we are going to see about the digital learning. What is meant by digital learning? What are the things we are going to do about the future in the industry 4.0? First, we are going to see about the learning. Learning na என்னன்னு பார்க்கலாம். First பார்த்தீங்கன்னா two types of learning இருக்குது. ஒன்னு வந்து e-learning, another one is a web-based learning. The e-learning is a ஒரு இன்டர்நெட்ல எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இன்டர்நெட் டெக்னாலஜிஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து e-learning. வெப் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சிடி மெட்டீரியல் இல்ல வெப் ப்ரௌசர்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. இந்த e-learningக்கு வெப் பேஸ்ட் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன மேஜர் திங்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் தே ஆர் டூயிங் இன் ஐஐடி ஸ்போக்கன் டியூட்டோரியல் NPTEL கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் வில் பி டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து சிங்க்ரோனஸ் லேர்னிங், இன்னொன்று வந்து அசிங்க்ரோனஸ் லேர்னிங். சிங்க்ரோனஸ் லேர்னிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு பி ரியல் டைம் என்விரான்மெண்ட், இட் ஷுட் பி இன் ரியல் டைம் place. Example, we consider as listening live video, watching live or audio or video conferencing, online lectures, something like this. Another biggest example is NPTEL. NPTEL வந்து synchronous learning ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். asynchronous learning பாத்தீங்கன்னா ஐஐடி ஸ்போக்கன் டியூட்டோரியல், அதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ், அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு சிடி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிட்டு எனிவேர் எனி பிளேஸ் we can study அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம்ன்றது வந்து இந்தியா பேஸ் பண்ணி இருக்கிறது, இன்னொன்னு வந்து மூக்ஸ். மூக்ஸ் பாத்தீங்கன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இட் வில் பி அவைலபிள் இன் எனிவேர் இன் த நெட் ரிசோர்சஸ். ப்ரௌசர்ஸ்ல போனீங்கன்னா மூக் கோர்சஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா லாட் ஆஃப் மூக் கோர்சஸ் வரும். அந்த மூக் கோர்சஸ் நீங்க எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க, எப்படி படிக்க போறீங்க அப்படின்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்வயம்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே இந்தியன் பேஸ்டு எஜுகேஷன். இது ஆன்லைன் எஜுகேஷன் எப்படி கொண்டு வரலாம், என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர முடியும், அதுக்கான கிரெடிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ ஸ்வயம் இப்ப இந்தியாவில ஸ்வயம்ன்றது இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர் பாத்தீங்கன்னா ஏஐசிடி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் பேஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கோர்சஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல, அட்டானமஸ் காலேஜஸ்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து ஒரு 6 months கோர்ஸ் மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்பிடிஎல் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா கோர்ஸ் கம் கிரெடிட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் சிஸ்டம்ல. இப்போ பையன் வந்து தேர்ட் இயர்ல வந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து செகண்ட் இயர்ல இந்த என்பிடிஎல் மூலியமா கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த தேர்ட் இயர்ல வரும்போது அந்த கோர்ஸ் படிக்க தேவையில்ல. தே கேன் ஸ்கிப் ஃபார் அனதர் அடுத்த ஒர்க் என்னவோ அவன் ப்ராஜெக்ட் சம்ஸ்ல இருந்தா மினி ப்ராஜெக்ட் போலாம், இல்லைன்னா மெயின் ப்ராஜெக்ட் போலாம். அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து என்பிடிஎல் வந்து கோர்ஸ் கம் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஇசி, கன்சர்டியம் ஆஃப் எஜுகேஷனல் கான்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இக்னு, இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி ஃபார் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் ப்ரோக்ராம். அதுக்கடுத்து என்சிஆர்டி ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 9th to 12th. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நியாஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யோகா அந்த மாதிரி டிகிரி கோர்சஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கு we can use for a நியாஸ் அதர் தான் சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் another example we can go for இலக்கணம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் அந்த மாதிரி போகும்போது தட் வில் பி அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அது எல்லாமே நியாஸ்ன்றவங்க கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், they are conducting மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா NITTR டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த பாலிடெக்னிக் காலேஜ் அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஒர்க் இருக்கிற ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா NITTRன்றவங்க வந்து ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. These are the digital platforms available in the all over world. The most of the main digital platforms, learning platforms is online resources are. First one is a கோர்சரான்ற ஒரு மொபைல் ஆப் இருக்குது. உங்களோட பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல வந்து நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அலிசான், கோட் அகாடமி, பிட் டிகிரி, ஃபியூச்சர் லேர்ன், சைப்ரரி, உடாசிட்டி, GCF, Silas Academy, Udemy and Moodle. Moodle is a platform for both teaching and learning environment. It will be conducting by using the online examination system also in the Moodle platform. In future, Moodle will be the major thing in the examination purpose. We can use this for the examination purpose. These are the online platforms we are seeing. Next, இப்போ வரக்கூடிய இண்டஸ்ட்ரி 4.0ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிஸ் தான் ரூல் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வித் யூஐ பாத். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் போர்ட்ஸ் அப்படின்ற வச்சு டெவலப் பண்றது. அந்த சாஃப்ட்வேர் போர்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே அந்த போர்ட்ஸ் பண்ணிடும். We can just assign a work to the robot.
இது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் தான். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு மெயில் அனுப்பணும். இன்கேஸ் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வர முடியல அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்போது நான் இந்த சாஃப்ட்வேர் போட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா வி கேன் சென்ட் இட் மெயில். அந்த சாஃப்ட்வேர் போட்டே எனக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணிடும், அந்த மெயிலுக்கான ரிப்ளைவும் வாங்கிடும். தட் இஸ் ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இப்போ வரக்கூடிய நம்மளோட பாரதியார் யூனிவர்சிட்டி சிலபஸ்ல இந்த ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் யூஐ பாத்ன்றது வந்து கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரி 4.0 பேசிக் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கோர்ஸாவே பிகின் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ். அமேசான் வெப் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம். இட் இஸ் அ கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதுலயே நிறைய லேர்னிங் பார்ட்ஸ் இருக்குது. இந்த லேர்னிங் பார்ட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லாமே ஃப்ரீ ப்ரொவிஷன்ஸ் தான். இதுல வரக்கூடிய எல்லாமே லேர்னிங் பார்ட்ஸ் இருக்குது. அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அசூர் அண்ட் ஈசி கவுன்சில், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், 5G டெக்னாலஜிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் பார்ட் எல்லா இதுலையுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னம்னா தான் வி கேன் பே ஃபார் அன் எக்ஸாமினேஷன் ஃபீ. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலேஜ் மூலயமா பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு $150 அப்படின்ற மாதிரி வரும். $50, $100 அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து செல்ஃபாவோ இல்லை வந்து நான் வேறு மாதிரி கோர்ஸ் படிக்கிறேன், செல்ஃபாக போய் படிச்சுக்கிறேன், ஒரு சென்டரில் போய் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $250 to $300 வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எக்ஸாம் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட் ரைட் சைடில் 2 இருக்கும். அந்த 2 டெக்னாலஜி தான் இனிமேல் வந்து நம்மளை ரூல் பண்ண போகுது. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரோபோட், இன்னொன்று வந்து சோஃபியா ரோபோட். சோஃபியா ரோபோட் இஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் இன் UAE. சோஃபியா ரோபோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 திங்ஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ பெங்களூரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஐ திங்க் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோபோட் தான் வந்து சர்வ் பண்ணுது கஸ்டமருக்கு. அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ரோபோட் தான் வந்து கிளாஸ் எடுக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரியான திங்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரி 4.0 வந்து இப்போ டெவலப் ஆயிடுச்சு. நாம வந்து வி கேன் அப்கிரேட் இட் இன்டு இண்டஸ்ட்ரி 4.0. நாம வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். இதுல படிக்கக்கூடிய கோர்சஸ், லேர்னிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். பேசிக் லெவல் கோர்சஸ், லேர்னிங் பார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக நான் வந்து அந்த இதில் யூஏ பாத்தில் வந்து சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அசோசியேட் லெவல், அசிஸ்டன்ட் லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு 3 லெவல் வச்சிருக்காங்க. அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். இதுதான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண இந்த ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மந்த்ஸில் வந்து யூஐ பாத்தில் கம்ப்ளீட் பண்ண யூஐ பாத்தினுடைய சர்டிஃபிகேட்ஸு, அமேசான் வெப் சர்வீஸினுடைய சர்டிஃபிகேட்ஸு. இப்போ நான் வந்து சைபர் ஏரியாவில் போயிட்டு நான் காலி லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டின்றதுனால எனக்கு